ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 8ல வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் வந்து எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் சேகரிக்கலாம் அப்படின்னா, நம்ம மாடி வச்சுருக்கோம் அப்படின்னா மாடியில் பைப் லைன் கொடுத்து அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு கிணறு மாதிரி கட்டுறது மூலிமா இது பண்ணலாம். இல்லை டேரெக்டாக வந்து மண்ணுக்கடியில் போர்வெல்லில் வந்து இறக்குற மாதிரியும் இது பண்ணலாம். இல்லை ஒரு குளம் மாதிரி கட்டி அந்த இதுலேயே வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணலாம். நம்மளுக்கு எப்போ யூசேஜ் இருக்கோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த இதை வந்து ஹீட் பண்ணி அதுக்குள்ள பாக்டீரியாஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா ஹீட் பண்ணி அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம். அந்த தண்ணி வந்து என்ன, நம்ம நார்மலான வாட்டரை விட அந்த தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. அந்த இதில் டேரெக்டாக வந்து நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அதில் உள்ள நிறைய விதமான ரிச் கண்டென்ட், நியூட்ரியன்ட் எல்லாமே என்ன பண்ணுது, அந்த இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு தண்ணி வந்து பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா அந்த பற்றாக்குறை ஏற்படுற காலத்துலேயும் வந்து என்ன இது பண்ணிக்கலாம், நம்ம அதில் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு அதிகமாக வந்து எங்கே தண்ணி யூஸ் பண்ணுறோம் அந்த இதில் வந்து என்ன விதமான இதை வந்து திருப்பி வந்து மறுசுழற்சி செஞ்சு திருப்பி வந்து அந்த தேவையில்லாத தண்ணீர் இருக்கிற போகிற இடத்துல அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி மறுசுழற்சி செஞ்சு அங்கே ஏதாவது பிளான்ட்டை வளர்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது வந்து ரெட்டிஃபை பண்ணி அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான க்ரோவிங் மெத்தட்ஸையும் வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த பெனிஃபிட் தண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடுமே இல்லை. மனிதன் உயிர் வாழ்றதுக்கு என்ன தான் தேவை, நீர், காற்று, உணவு, 3 தான். உணவு, உடை, இருப்பிடம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியானதில் வந்து இந்த இது வந்து தண்ணியும் வந்து என்னதான் மெயின் தான். அதோட பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம விலங்குகள் பேணிகா பாதுகாக்கலாம், நம்மளுக்கு வந்து மரங்களை வச்சு நடலாம். தண்ணி மூலியமாக வந்து எந்த ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டாலும் சரி, மற்றவங்களுக்கு வந்து தண்ணி இது பண்ணுறது, இல்லை நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் என்ன பண்ணலாம், நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மூலியமா அவங்களும் வந்து பயனடையலாம். அந்த இம்பார்ட்டன் ஆஃப் லேக் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஏரி குளம் மூலிமா அந்த தண்ணீர் வந்து இப்போ வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலிமா வந்து என்ன, வெள்ளப்பெருக்கை வந்து நம்மளால தடுக்க முடியும். ஏன்னா நம்ம தான் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்ல, கண்ட வாக்கில் வந்து மழை தண்ணியும் ஆற்று தண்ணியும் அடிச்சுட்டு போய் எல்லாம் ஒன்று போச்சு என்ன ஆகும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், நிலச்சரிவு ஏற்படும், திடீர்னு வந்து வெள்ள அபாயம் கூட ஏற்படும். அந்த இதை நம்ம என்ன பண்ணுறோம், தடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சேதங்கள் ஏற்படாமல் நம்ம இது மாதிரி அண்டர் இதில் இது பண்ணும்போது மக்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் என்ன பண்ணுது, ரெயின் வாட்டரை வந்து சேவ் பண்ணி வைக்க முடியுது. மக்கள் இந்த தண்ணி மாதிரி இருக்கிற இடத்துல வந்து கரண்ட் கம்பி கீழே விழுந்துச்சு நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த இதில் போய் கால வச்சோம்னா என்ன ஆகும், ஷாக் அடிச்சு இறந்தே போகும் தெரியுமா. அந்த மாதிரியான இதில் வந்து தேங்காமல் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியை வந்து அண்டர் இதில் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலிமா வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். சேவ் பண்ணி வைக்கிறதுனால ஹியூமன்ஸ்க்கு வந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இதாகுது. இம்பார்ட்டன் ஆஃப் லேக்கை பொறுத்த வரைக்கும் ஏரி குளங்களில் வந்து தண்ணி வந்து நிரம்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா கார்பனை வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து தேவையான பாஸ்பரஸ், நைட்ரஜன், கார்பன் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணி வச்சுக்குது, அந்த ஏரி குளம் மூலியமா சேவ் பண்ணி வச்சுக்குது. எல்லாத்தையுமே கவர்ந்து வச்சுக்கப்படுறது வந்து ஏரி குளங்கள் இருக்கிறனால மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான பாஸ்பரஸ், நைட்ரஜன், கார்பன் இது 3ஐயும் வந்து பாதுகாத்து அது வச்சுக்குது. அந்த இது மூலியமா நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இதுலேயே வந்து நிறைய விதமான ஏரி குளங்கள் குட்டைகளில் வந்து நம்மளுக்கு தேவையான வந்து மீன்களாக இருக்கட்டும், நண்டு, இது மாதிரியான இது நம்ம யூசேஜ்க்காக இதையும் வந்து அதில் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வளர்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி தேவைப்படுற நேரத்தில் அந்த இதுலேருந்து நம்ம என்ன பைப்பு மூலியமாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆஃப் லேக் மூலியமாக தான். என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அதோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்குது, நம்ம ஒரு தோட்டம் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த இதுலேருந்து வந்து அடுத்தடுத்த இம்பாக்ட் கொண்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு நிறுவனம் நிறுவுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு தொழில் முனைவு இது பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ வந்து அக்ரியே பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல தான், அதோட அசஸ்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் என்ன பண்ண முடியும், நம்ம மூவ் பண்ண முடியும். அந்த இதில் வந்து பயோ மானிட்டர்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த பயோ மானிட்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனே இல்லாமல் ஒரு விவசாய நிலத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறது, அதுதான் வந்து பயோ மானிட்டர் ஒரு மிஷின் மூலியமா. இப்போ வந்து நம்ம வந்து நெல் வந்து நம்ம க்ரோவிங் கல்டிவேட்க்கு வச்சுருக்கோம். அந்த நெல்லை வந்து க்ரோவிங் பண்ணி அதுக்கு தேவையான உரமாக இருக்கட்டும், அது வந்து பூச்சி ஏதாவது இன்செக்ட்ஸ் ஏதாவது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பயோ மானிட்டர் மூலியமா மேல் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது அதுக்கு தேவையான ஸ்ப்ரே உரமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஸ்ப்ரே மூலியமாக என்ன பண்ணி விட்டுரும், தெளித்து பயோ மானிட்டர் மூலிமா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பயிருக்கு ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகுதா, பயிரில் ஏதாவது வந்து இன்செக்ட்ஸ் ஏதாவது உட்காந்துருக்கா, பயிரில் வந்து பயிருக்கு வந்து வாட்ரு வந்து தேவையா, இல்லை வேறு ஏதாவது பற்றாக்குறையாக இருக்கா, இதோட வந்து இதுக்கு வந்து சன்லைட் வந்து இதாகுதா, என்ன வந்து இதுக்கு நீர் வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பயோ மானிட்டர் மூலிமா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ உடனுக்குடன் வந்து என்ன பண்ணுது, பயோ மானிட்டர் மூலிமா மானிட்டர் பண்ணுறது மூலிமா
இதுக்கு தேவை எப்போ இருக்கோ அந்த தேவைப்படுற நேரத்தில் இதுக்கு வந்து என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே இந்த பயோ மானிட்டர் மூலிமா மானிட் பண்ணி அதுக்கு தேவையான வாட்டராக இருக்கட்டும், மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுறது மூலிமா அதுக்கு தேவையான தண்ணியாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான உரமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பூச்சியிலேருந்து பாதுகாக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணி அதுக்கு வந்து என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி இதுவே வந்து என்ன பண்ணி விட்டுரும், எல்லா வேலையும் வந்து ஒரு தனி மனிதன் செய்கிற வேலையை வந்து இந்த ஒரே ஒரு பயோ மானிட்டர் மூலிமா எல்லா வேலையுமே வந்து செஞ்சு முடிக்க முடியுது. அடுத்து வந்து பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட். என்ன இம்பேக்ட்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கொண்டு வரோம் அப்படி இந்த பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட்லேயே வந்து என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து விஷயம் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு போதுமான வளங்களை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம், நிலங்களை வந்து சரியான முறையில் இது பண்ணுறோம், குறைந்த அளவு வாயுக்களை வந்து பயன்படுத்துகிற மூலிமா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து அடுத்தடுத்த மெத்தடுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்க அந்த என்விரான்மெண்ட். பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் மூலிமா வந்து என்னென்னா நிலங்களை வந்து மாற்றம் செய்யலாம், நம்மளுக்கு ஏற்றாப்புல வந்து நிலங்களை வந்து என்னென்னலாம் ஹார்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ விதமான மாற்றங்களை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ விதமான மாற்றங்களை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புகை ஏதாவது வெளியாகுதா, இல்லை புகை எங்கேயாவது இது பண்ணி நிலத்தை வந்து மாசுபடுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால மானிட்டர் பண்ணுறதுக்கும் என்ன அப்படின்னா அந்த பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் மூலிமா இதாகுது. அதுவும் இல்லாமல் நிலத்தோட வளங்களை வந்து எப்படி மேம்படுத்தலாம், நிலத்தோட தரத்தை வந்து எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயோடைவர்சிட்டி அசஸ்மெண்ட் மூலிமா அடுத்தடுத்து வந்து பயோ மானிட்டர் வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. புகை ஏதாவது இருக்கா, அது இங்கே ஏதாவது சரி பண்ணணுமா, அங்கே ஏதாவது வந்து ரெட்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து ஜியோகிராஃபிக் இம்பார்ட்டன்ஸ் சிஸ்டம், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜியோகிராஃபிக் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ள நம்ம புவி வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல வந்து எப்படி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொண்டு வரும் எந்த சிஸ்டம் மூலிமா அப்படின்னா வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் வந்து கூட்டமாக இருக்கும் தெரியுமா, அந்த விண்மீன்கள் கூட்டம் மாதிரி 30 செயற்கைக்கோள்கள் சேர்ந்தாதான் வந்து என்ன ஆகும் இந்த இதை வந்து ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரும். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இந்த சிஸ்டத்தில் கொண்டு வரும் அப்படின்னா எப்போ மழை பெய்யுது, எப்போ புயல் வரப்போகுது, எப்போ சுனாமி வரப்போகுது, எப்போ வெள்ளப்பெருக்கு வரப்போகுது, எப்போ வந்து நிலச்சரிவு வருது, நிலநடுக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை பேரழிவுகளாக வரும் தெரியுமா, எரிமலை வெடிப்பு, அதுலேருந்து எல்லாத்துலேருந்து நம்மளை காக்கிறதுக்கும் தற்காத்து வச்சுக்கிறதுக்கும் எதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான். நம்மளுக்கு வந்து சிஸ்டம் மூலிமா வந்து இன்ஃபர்மேஷன் உடனே கொடுக்க என்ன ஆகுது, நம்ம அதுலேருந்து வந்து பாதுகாத்து ஒரு சேஃபான ஒரு பிளேஸஸ்க்கு வந்து மூவ் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்ததில் இந்த இதில் வந்து நம்ம மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கோம். இப்போ புயல்லேருந்து இருக்கட்டும், டிஸார்டர்ஸ்லேருந்து என்ன விதமான பேரில் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்கிறது மூலிமா இது மூலிமா தகவலை அறிஞ்சிக்கிறது மூலிமா தான் நம்மளை வந்து பாதுகாத்துட்டு வரோம் இந்த வேர்ல்டுலேருந்து. இந்த டாப்பிக்கோட இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் 9th லெசன் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.